ஹாய்டா! இன்னைக்கு நான் பார்க்க போறது சிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இது ஏன் அப்படின்னாக்கா, நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு பொண்ணு பர்த்டே எனக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஸ்டோரியாவது போட்டு அதில விஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் மறந்தே போயிட்டேன்டா. ஓகேவா? அவங்களுக்கே தெரியும் எனக்கு டைமே இல்ல. ஃப்ரீ டைம் இல்ல. எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகப்படுத்துனேன். அதுவும் எனக்கு ஒரு பொண்ணு ஞாபகப்படுத்துனாங்க. இந்த மாதிரி என் அக்காவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? எனக்கு இப்போ லாஸ்ட் மினிட்ல ஸ்டோரி ரெடி பண்ணுறேன். அதுவும் இப்போ டைம் கரெக்டாக 11:10 ஆகுது. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை மார்னிங் அப்லோட் பண்ணிட்டு தான் நான் காலேஜ் வர போகணும். ஓகேவா? நான் இந்த ஸ்டோரி கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் காலேஜ் ஹார்ட் ரோப். ஓகேவா? அந்த ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. அதுக்கு விஷஸ் கொடுத்தலாம். ஓகே, மறந்துட்டேன். விஷ் யூ மணி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே. க்ளோரி கோமும். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்தாலும் அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். நான் காட்கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறேன். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. அப்புறம் நீங்கள் மறக்காமல் உங்களோட லவ்லி விஷஸை அந்த பொண்ணை கொடுத்துருங்க. ஓகேவா? உங்கள் பேர் க்ளோரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் க்ளோரிக்கு நீங்கள் உங்கள் விஷஸை கொடுத்துருங்க. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. எங்க ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க? எனக்கு எதுக்கு கிராண்ட்மா இப்போ மேரேஜ்? அது மட்டும் இல்லாமல் இன்னும் 6 மந்த்தில் எனக்கு காலேஜ் முடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா. இது உன்னோட கிராண்ட்ஃபாவும் அவங்களோட கிராண்ட்ஃபாவும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்கப்பா சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட்ஃபா இல்லைனாலும் அவரோட ப்ராமிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணலாம் சொல்கிறாங்க. அச்சோ கிராண்ட்மா, எனக்கு வேண்டாம் மேரேஜ் ப்ளீஸ்மா. எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. நான் நல்லா படிக்கணும், நான் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும், அதுக்கப்புறம் உங்களை அப்பாவை அம்மாவை 3 பேர் நல்லா பார்த்துக்கணும். சும்மா ட்ரீம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்லிட்டுருக்காங்க. ஜிமின் செல்லம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருக்க நம்ம ஜிமின் ஓகேவா? கிராண்ட்மா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல தங்கம் உன்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த மேரேஜ் பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு அவங்கள்ட்ட நான் பேசி பார்த்தேன். என் கிராண்ட்சன் படிச்சுட்டு இருக்கான். ஒரு 6 மந்த் போட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஜம்க்கு காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி வச்சாகணும். வேறு வழி இல்லை. மேரேஜ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு சிஓவாக ஆகும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாம் கூட இது 19th பர்த்டே ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மேரேஜ் இப்போ பண்ணணுன்றது அவங்க ஃபேமிலியோட ஒரு கல்ச்சரலாம்ப்பா சொல்கிறாங்க. இப்படி கூடவா இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாப்பா, அவங்க ஜோன் ஃபேமிலியில் ரொம்ப பெரிய ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா? அவரோட அவங்க கிராண்ட்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க தானே ஓகே சொல்லியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த பையனை கண்டிப்பாக ஓகேவா தான் இருக்குது. ஏன்னா கிராண்ட்பா பேசிட்டாங்க என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. என்ன எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. 1 வீக்கில் மேரேஜ் ஆகுறதுக்கு எதுக்கும் பயப்படக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்படாது சரியா, காலேஜ் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜீவனும் காலேஜ் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பர்சன் பார்க்கலாம். ஆண்டி ஜங்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்னாச்சு? ஏன் மாதிரி கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறது? கிராண்ட் இருக்காங்களே சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க அப்படி கேட்குறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இது மேரேஜா? யாருக்கு சொல்கிறாங்க? எனக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு சடனாக மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. அது எதுவும் கிராண்ட்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. உன்னோட கிராண்ட்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணி தொலையுது? மேரேஜ் பண்ணிட்டு ஆகணும் சொல்கிறாங்க. அப்படி அது சொல்கிறாங்க. அது மேரேஜ்னாக்கா ரியல் மேரேஜ் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஃபேக் மேரேஜ் சொல்கிறாங்க. ஃபேக் மேரேஜ் ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு? ஆமாம், அந்த பையன்கிட்ட தான் சொல்லி ஆகணும். எனக்கு அவன் யாருன்னு தெரியாது. அவன் நம்ம காலேஜில் படிக்கிறான் நம்ம சொல்கிறாங்க. நம்ம காலேஜ் ஆமாம் சொல்கிறாங்க. அவன் பேர் பார்ச்சிமினா சொல்கிறாங்க. பார்ச்சிமினா நான் கேள்விப்பட்டதே இல்லையே சொல்கிறாங்க. கேள்விப்பட்டதே இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. அவன் எந்த டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் விசாரிக்கணும்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகேடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலான ஜெக்கியும் காயும் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. இப்போ காலேஜுக்கு தான் ஜிம் வந்துட்டாங்க. ஜிம்முக்கு அதே காலேஜில் படிக்கிறாரு. ஓகேவா? ஆனால் ஜிம்மிங் டிபார்ட்மெண்ட் வேறு, ஜேகே டிபார்ட்மெண்ட் வேறு. எனக்கு ஜிம் படிக்கிறது ஃபேஷன் டிசைனர் அந்த கோர்ஸ். அது வேறு மாதிரி, அது வேறு பக்கத்தில் இருக்கும். நம்ம ஜேகே படிக்கிறது வேறு கோர்ஸ், அது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அது வேறு பக்கம் இருக்கும். ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். வேறு வேறு டேரக்ஷன் இருக்கிறதால இவங்க அங்கே போக மாட்டாங்க, அவங்களும் வர மாட்டாங்க. ஜிம்மின் ஜேகே ஜிம்முக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜேகே அந்த காலேஜில் ஹார்ட் ரோப் தான். எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி சொல்லி விடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு இப்போ ஃபேமஸ் பாய் நம்ம ஜேகே. ஜிம்மில் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜிம் நல்லா படிக்கிற ஒரு பையன் தான். ஆனால் ஜிம்மில் பெருசாக யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஜேகேக்குமே தெரியல. அப்போ ஜேகே வந்துட்டு காலேஜுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. அந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டாங்க. இப்போ ஜிம்மின் ரொம்ப லவஸாக இருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? என்னாச்சு உனக்கு? ஏன் லவஸாக இருக்கா சொல்கிறாங்க. அது ஏன்டா கேட்குறா சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. காட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு ஆமாடா, அது யார் கொடுத்துருமா? யார் கூட சொல்கிறாங்க? ஜேகே கூட சொல்கிறாங்க. என்ன ஜான் ஜேகே சொல்கிறாங்க. நீ கொடுத்து வச்சோன்னா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. நீ தான் அவன் மேலே பயங்கர க்ரஷ்ஷாக இருக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே க்ரஷ்ஷு வேறு, மேரேஜ் பண்ணிக்கிறது வேறுடா. எனக்கு அது பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த காலேஜுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காதா? உனக்கு தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உனக்கு எங்களை எல்லாரும் தாண்டி ஒரு லவ் இருக்கலாம் மேலே சொல்கிறாங்க. உனக்கு க்ரஷ் மட்டும் இல்லை, உனக்கு ஒன் சைட் லவ் தானே ஜெக்கி மேலே சொல்கிறாங்க. ஜிம் போனால் ஷையாக சொல்கிறேன். எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக அவரை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணுமோ இல்லை அப்படி இருக்குன்னு எடுத்துக்க நினைக்க மாட்டேன். அவர் பர்மிஷன் இல்லாமல், அவருக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் என்கிட்ட அவர் வரது நான் விரும்ப மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க.
நம்ம பார்க்குறவங்களாம் நம்ம பிடிக்கலாம், நம்ம லைக் பண்ணலாம், நம்ம க்ரஷ்ஷாக நினைக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவங்க சொந்த கொண்டாட நினைக்க தப்பில்ல சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு அந்த சான்ஸ் தேடி வருதுல சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு, அவருக்கும் முக்கியம் தாண்டா இருக்கும் சரியா, அப்போ மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு உண்மையாகவே எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக, அவங்க அண்ணாக்கு சொல்லியிருப்பாங்க, ஃபோட்டோ எதுவும் காமிச்சிருப்பாங்களா சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியலடா சொல்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கும், உணவு பிடிக்காம இருக்குமா இருக்காது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க. டே நம்ம மச்சான் அதை விசாரிச்சுலாம் சொல்கிறாங்க. விசாரிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக தேர்ட் இயர் கிளாஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க. இங்கே பார் ஜிம் யார் அப்படி கேட்குறாங்க. கரெக்டாக ஜிம் என்ன இப்போ பேசியிருந்துருக்காங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம காயின்ட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இல்லை காய் தானே சொல்கிறாங்க. காய் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சி பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. என்ன பார் ஜிம் யார் தான் கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. இவன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஏய் மெலவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. எதாக மேட்சிங்காக சொல்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க வர சொல்ல அப்படி சொல்லிட்டு காய் விட போயிடுறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. ஏண்டா நம்மளும் ஒரு மாதிரி தானே படிக்கிறோம், அவங்க சீனியர் மீன் மாட்டிட்டு பாருங்க, அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் வேறு டிபார்ட்மெண்ட் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி வீட்டு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம் தானே போய் பார்த்துக்கிறேன். ஜிம் நினச்சி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும்னு சொல்கிறாங்க. என் கூட வாசிச்சு காய் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு காய் பிடிக்கிற பர்சன் வந்துருப்பாங்க. இது மெக்கு நம்ம காய் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மில் அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. பார்த்தா காலேஜ் விட்டு டெரஸில் நின்றுருக்காங்க. போய் விட்டுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே இருக்க கொடுத்துருந்தீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா ஜேகே நின்றுருக்காரு. ஜிம்முக்கு ஜேகே பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு லாங்கில் இருந்து பார்த்து சைக்கிள் அவ்வளோதான், பக்கத்தில் பார்த்ததே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி பார்த்து ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆகிட்டுருக்கா. அச்சிச்சோ ஏய் ஹார்ட் பீட் எனக்கு இவ்வளோ ரைஸ்டப் ஆகுது, இங்கே பாரு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் அவர் ஹார்ட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க. அங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிம்மிக்கிட்ட போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ தான் பார்த்துச்சிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் பார்த்துச்சிங்கன்னு சொல்கிறாங்க. ஜேகேட்ட அப்படி பட்டம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட்மாட்ட சொன்னாங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட்மா அவங்ககிட்ட உனக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னாங்க. நான் கூட கேட்டேன் என் கிராண்ட்மா கிட்ட, இந்த மாதிரி ஓகேவா எனக்கு மேரேஜ் வேணால் சொன்னேன், அவங்களுக்கு ஓகேவா இருக்குமா இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டேன் நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு யாரும் தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த காலேஜுக்கே எனக்கு தெரியுமே, அப்போனா உனக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. அப்படியே என்கிட்ட வந்து பேசலாம் அப்படி கேட்குறாங்க. என்ன பேசணும் இப்போ ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. என்ன பேசினாக்கா நான் தான் நீ தான் இந்த மாதிரி என் ஃபேன்ஸ் சொல்லணும்டா சொல்கிறாங்க. எனக்கு ஓகேவா இல்லை என்று கேட்கணும்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கே தெரியும் சொல்கிறாங்க. என்ன தெரியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும், அந்த காலேஜ்லேயே அந்த காலேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளோ பேர் சுற்றுறாங்க, நீங்கள் யார் திரும்பி கூட பார்த்ததில்லை, நானும் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் இவங்க எனக்கு கிராண்ட்மாட்ட கேட்டேன். ஆனால் எங்கள் கிராண்ட்மா தான் வீட்டில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கிராண்ட்ஃபாவும் அவங்களுக்கு கிராண்ட்ஃபாவும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சொல்கிறாங்க. எனக்கு அவங்கள எப்படி சமாதானம் பண்ணுறது தெரியல, புரிய வைக்க முடியல. நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட்மாட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணிக்க ஓகேவா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டாவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உண்மையாவா ஜெகே கிட்ட வராங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ்லாம் பண்ணிக்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மி ஜஸ்ட்டாக கை வச்சுறாங்க. அவ்வளோதான். ஜிம்மிக்கு ஒரு மாதிரி எப்படி ஆகிடுது. ஜிம்மோட ஹார்ட் பீட் ரொம்ப ரெஸ்டப் ஆகுது. ஜெகே பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ ஹார்ட் பீட் ரெஸ்டப் ஆகுது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. விட்ட வெளில வந்துடும் போல சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு என்ன அப்படி கேட்டேன் சொல்கிறாங்க. அப்படி பயப்படுறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. பிடிக்குமா என்ன அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. இந்த காலேஜுக்கே பிடிக்கும், எனக்கு பிடிக்காம இருக்குமா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. காலேஜுக்கு பிடிக்குதா அப்படிங்கிற சொல்லி வேறு விஷயம், உனக்கு பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மினும் பிடிக்கும் சொல்கிறாங்க. பிடிக்கும்னா எந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறான். எனக்கு இவ்வளோ பேசி யாரும் கேட் பண்ணாத பையன், யார் சுற்றுறாங்க கண்டுக்காத ஒரு பையன் தான் கேள்விப்பட்டிருப்பாரு. இப்போ பக்கத்தில் வந்து இப்போ கேட்குறாருன்னு சொல்லி ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்குமேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. க்ரஷ்ஷா அப்படி கேட்குறாங்க. ஹெட் செக் பண்ணுறாங்க. க்ரஷ் மட்டும்தானா, க்ரஷ்ஷை தாண்டி ட்ரீம் பாய் எப்படி சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் நான் ட்ரீம் வரக்கூடாது அப்படி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பேடாக பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. பேடாக பேசலையே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் இந்த க்ரஷ் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை தாண்டி ட்ரீம் பாய்லாம் கிடையாது. நான் ஒரு ட்ரீம் பார்க்க மாட்டேன். எனக்கு நீங்கள் யாருக்கோ ஒரு பர்சன் சொந்தமாக போகிறீங்க, உங்களை நாங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம், அதை தாண்டி வேறு மாதிரி இமேஜினேஷன் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. எங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பார்ட்னர் வருவாங்க, உங்களுக்கு ஒரு பர்சன் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களை பற்றி யோசிச்சுட்டு அப்படி இமேஜின் பண்ணாக்கா அது நான் இல்லை சோலுக்கு பண்ணுற துரோகம் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ஜஸ்ட்டு பிடிச்ச பர்சனை இமேஜின் பண்ணுறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. இன்னும் அது தப்பு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது தப்பு. எனக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனை கண்டிப்பாக காட் வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ல்டுக்கு
நம்ம பிறக்கிறப்ப நம்மளுக்கான ஒரு பர்சனாக கண்டிப்பாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்மளுக்கான ஃபேட். நம்ம ஃபேட்டை தான் நம்ம மீட் பண்ணணும். நம்ம ஃபேட்டை தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி சொல்கிறாங்க பார்க்குறவங்களாம் லைக் பண்ணக்கூடாது, பார்க்குறவங்களாம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணுறது, க்ரஷ் ஒன் அப்படின்னு க்ரஷ் லைனாக போயிட்டுருக்குது. அதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்கிறாங்க. நீ உண்மை அந்த ஜென்ரேஷன் தானே அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, ரொம்ப வேடாக பேசுகிறா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் என்னுடைய சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஓ அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கீங்களா அப்படி இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி இல்லை எனக்குன்னு ஒரு ரூல் இருக்குது என் லைஃப்பில் இப்படி தான் நான் வாழணும்னு சொல்லிட்டு, இந்த வேர்ல்டு ரொம்ப அழகானது, இந்த வேர்ல்டு இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு என் கிராம சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணினாக்கா அந்த நேச்சரை நம்ம வந்துட்டு பத்திரமா பார்த்துக்குவோம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்படி இங்கே தான் படிச்சியா கேட்குறாங்க. ஆமாம் இங்கே தான் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்குலாம் என் கணக்கு தெரியவே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இவங்க அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே இப்போ என்ன மேரேஜுக்கு ஓகே உனக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு மேரேஜுக்கு ஓகே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலி எனக்கு மேரேஜுக்கு ஓகே இல்லை, எனக்கு படிக்கணும், படிச்சுட்டு ஜாப் போகணும், என்னோடய பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், எங்கள் அம்மா பார்த்துக்கணும், எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது, அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு பெரிய சொல்கிறாங்க ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது, என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் ஓனாக ஒரு ஹவுஸ் வாங்கி தரணும், நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய ட்ரீம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஆனால் நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டா லைஃப் டைம் செட்டில் ஆகலன்னா சொல்கிறாங்க. உங்களை மேரேஜ் பண்ணிட்டா லைஃப் செட்டில் ஆகும் சொல்கிறாங்க. என் ஃபேமிலி பற்றி தெரியல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜோன் குரூப் வந்து நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்குது தெரியும். நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா உங்கள் நேம் முன்னாடி இருக்கும், அதனால எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் எனக்கு வேண்டது என்னோட அப்பாவோட நேம் இருக்குல்ல, அந்த நேமுக்கு ஒரு மீனிங் நான் உருவாக்கணும், அதை நான் பார்க்க அப்படின்றா எல்லாரும் திரும்பி பார்க்கணும், அப்படி விஷயத்த நான் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு அப்பா அம்மாவுக்கு நானே பண்ணணும், ஈவன் என் ஹஸ்பண்டுக்கே ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட அது என்னோட மண்ணில் நான் வாங்கணும், ஓனாக என் பண்ணி வாங்கி தரணும், அவரோட மண்ணிலே வாங்கி அவர் கொடுக்கக்கூடாது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை, எனக்கு எல்லா ட்ரீமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான், எல்லா ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணதுக்கு அதுவும் அப்பா அம்மா பிளஸிங்ஸோட மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அமைதியாக பார்த்துட்டு சரி ஓகே போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஓகே போ சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லி வந்து நாங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இவருக்கு மேரேஜ் இஷ்டம் இல்லை, எனக்கு அவர் கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது, லைக் பண்ண மாட்டார், சும்மா என்கிட்ட ஒரு மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துருக்காரு, என்னோட கேரக்டர் செக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி அவங்களோட மணிக்கு நான் ஆசைப்படுறேன்னு நினச்சிட்டாரு போல, நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை சொல்கிறேன். ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் கேரிங் வந்துட்டாங்க. இப்போ கிளாஸ் போகும் இன்னும் கேட்குறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரா சொல்கிறாங்க. இந்த அந்த க்ரஷ்ன்னு நினைக்கிறவங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்க தான் அழகாக இருக்காங்க, கிட்ட போனால் வேற மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் தான் அப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நடந்ததான் சொல்கிறாங்க. அவர் இங்கே கை வச்சுட்டாரா சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி ஜேகே நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படி கீழே வராங்க. இப்போ ஜேகே இப்போ பொண்ணு கூப்பிட்றா ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்த்துட்டு ஜோகி நீங்கள் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. பாரு நீ என்னதான் டேட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எதுக்கு உங்கள் கிராண்ட்மாட்ட மேரேஜ் ஓகே சொன்னா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் பேசின விஷயம் எப்போ காலேஜுக்குலாம் தெரிஞ்சிச்சு, அதுக்குள்ள எப்படி ஒரு மேரேஜ் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே உனக்கு எப்படி தெரிஞ்சு போய் பார்க்குறாங்க. அது எல்லாமே தெரிஞ்சிச்சு சரியா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி தெரிஞ்சா எனக்கு கேட்காது சரியானே தெரியும், நீ என்னதான் டேட் பண்ணுற, நீ எப்படி உன்னோட கிராண்ட்மாக்கிட்ட என்ன போட்டு போய் இன்ட்ரோ பண்ணாமல் நீ எப்படி ஜிம்மை மேரேஜ் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கேட்குறாங்க. உனக்கு அந்த பையன் வரைக்கும் தெரிஞ்சிட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு எங்கள் கிராண்ட்மா ஃபிக்ஸ் பண்ணாத அதை மாற்ற முடியாது சரியா சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு நீ வந்து டேட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. டேட் தானே பண்ணுறோம் லவ்லாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. பாரு ஜேகே சொல்கிறாங்க. டேட் பண்ணா நீ கேட்ட டேட் பண்ணாமா சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டு எனக்கு நீ இந்த காலேஜோடய மிஸ் பியூட்டின்ற இது வாங்கியிருக்கேன், நான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மிஸ் பியூட்டி அந்த ரீசனால உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் சரி ஓகே சாரி உன்னை டேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஓகே சொன்னேன் ஓகேவா, மற்றபடி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு ஐடியா கிடையாது சரியா சொல்கிறாங்க. இவன் லவ் பண்ணுற ஐடியா கூட எனக்கு இல்லை சொல்கிறாங்க. ஜூக்கு ரொம்ப கோவம் ஜேகே சொல்கிறாங்க. பாரு இதான் ஃபஸ்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் வேறு சொல்லி தெரியாது சரியா. ஜேகே போயிடுறாங்க. இதுக்கு டேட் பண்ண அக்செப்ட் பண்ணவே கூடாது சொல்லி ஜேகே போயிடுறாங்க. இது வரைக்கும் ரெண்டு பேர் டேட் பண்ணது பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பொண்ணும் நம்ம அந்த ஜேகே தான் வந்துட்டு மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மிஸ் பியூட்டின்ற அவார்டை வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் ஒரு கொஞ்சம் பாப்புலராக அந்த காலேஜில். இப்போ நம்ம ஜேகே போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வருது, என்னதான் டேட் பண்ணிக்கிட்டு இருந்த நீ இப்போ அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த பொண்ணு பார்க்குறா கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகும் நம்ம அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜிம்மின் ஜேக்கோட மேரேஜாக நடந்துட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஜிம் பார்க்குறேன் அண்ணா மேரேஜ் ஸ்டாப் பண்ணலையா சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஸ்டாப் பண்ணணும் சொல்கிறாங்க. இல்லை அது ஜேகே சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் பையனுக்கு ஓகே தான் சரியா சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. ஜஸ்ட்டு மேரேஜ் இதுக்காக பண்ணுறாங்க. அவருக்கு அவங்க கிராண்ட்மாட்ட சொல்லியிருப்பாரு, கிராண்ட்மா கேட்டுக்க மாட்டாங்க, அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்கவே இல்லை, நர்வஸாகவே இருக்குது. ஃபைனில் அந்த வெட்டிங்கும் முடிச்சிட்டு பிளஸிங்ஸ் தான் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா நான் நம்ம வீட்லேயே இருக்குப்பா, காலேஜ்
காலேஜ் முடிகிற வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லைப்பா தப்பு, நீ அவங்க இதுக்கும் கரெக்டாக சொல்கிறாங்க. இனிமேல் ஜேகே கூட தான் நீ காலேஜ் போகிற சொல்கிறாங்க. நோனும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஒரு மார்க்கு ஜிம் ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் மேரேஜ் ஸ்டாப் பண்ணி சொல்லியா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதை உங்களுக்கு பிடிக்கலையே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் இப்போ சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் எப்போ சொன்ன மேரேஜ் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பேசவும் தெரியல. அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பொய் சொல்கிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னவா இருக்கும் ஸோ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு நம்பிக்கை வரல. ஜிம் ஜேகே சொல்கிறது. ஜேகே போய் காலேஜ் சுற்றுது. இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஜிம்மை அப்படியே ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனில் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய பேலஸ் தான். ஜிம் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு வெல்கம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் உள்ள போகிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜம் கூட கிராண்ட் பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஆண்டி கிராண்டா சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த உன்னோட வீடு ஓகேவா, அந்த வீட்டில் உனக்கு எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கும், உனக்கு எல்லாமே கிடைக்கும், என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம் சரியா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே கிராண்டா சொல்கிறாங்க. இப்போ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஒரு மேடு கூப்பிட்றாங்க. ஜிம் லக்கேஜ் எடுத்து மேலே போங்க, ஜேகே ரூமில் போய் விடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை கூட்டிட்டு ஜேகே ரூம் தான் போகிறாங்க. ஜேகே வந்துட்டு ஜேகே எங்கே போனால் தெரியும். ஜிம் ஜேகே ரூம் போகிறாங்க. வந்து பார்த்தா ரூம் அவ்வளோ பெருசு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அடி எம்மா மாரி பெட்ரூமு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்ம வீடே இப்படி பெருசு இருக்காது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப கிளாஸ் எப்படியாக்கா ரொம்ப ஃபோர் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறான். ஆனால் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கும் நம்ம ஜேகேட கிராண்ட் ஃபாவும் ஜிம்மில் கிராண்ட் ஃபாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த ரீசன்னால தான் அவர் வந்து அந்த மாதிரி ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும் எல்லாமே. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் ரூமா எதுக்கு இவ்வளோ பேர் ரூமா ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இந்த அந்த மாரி வந்து 2 திங்ஸ் வச்சு சார் திங்ஸ்லாம் அங்கே இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. ஐயோ முதல்ல இதை கால் பண்ணி இது என்ன இந்த கிராண்ட் பையன்லேருந்தே போட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது. ஜிம் இடத்துல ரிமூவ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த நெக்லஸ்லாம் வெயிட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு கசன்னு சொல்லிட்டு ஜிம் இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மல் டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு போட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எனக்கு ஜிம் நல்லா படிப்பார். அவருக்கு படிக்கணும் அந்த ஃபேஷன் டிசைனர் ஆகணும்ட்டு ரொம்ப ட்ரீம். அதனால் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே ஒரு 1 hour ஆஃபர் உள்ள என்ட்ராகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பத்திரக்க நினச்சிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் சங்கோக்கு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகேவா நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண கூட நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ஜேகே விட்டுறாங்கன்னு சொல்லலை. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சி கரெக்டு தான். ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம ஜிம் இப்போக்கா எனக்கு நைட்டு வந்துட்டு நார்மலாக சாப்பிட்ருப்பாங்க, நார்மலாக தூங்கிருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு மேரேஜ் தான் இருக்குது. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் வந்து இந்த கவுச்சில் படுத்திருப்பாங்க. ஜேகே பெட்டில் படுத்திருப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம் ஜேகே நெக்ஸ்ட் டைம் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இறங்குறாங்க. டைனிங் டேபிள் வரும்போது தான் ஜேகே பார்க்குறாங்க. அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க எனக்கு கிரெடிட் கார்டு கொடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க போல். மேபி இந்த பணக்கார பசங்க அப்படி தானே மேரேஜ் பண்ணிக்கலாங்க. அவங்களோட கிரெடிட் கார்டெலாம் வாங்கி வச்சுருவாங்க. இந்த பசங்க மணி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சரி ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு கிராண்ட்மா வந்து அசர் கொடுக்குறாங்க. ஜேகே வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக. இப்போ நம்ம ஜேகே கிராண்ட்மா பார்க்குறாங்க. பாரு ஜிம்மு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் என்ன கூட்டிட்டு போக முடியாது சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறா கூட்டிகிட்டு போக முடியாது கிராண்ட்மா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்னால் கேட்டேன், இதுக்கப்புறம் உங்களை கேட்க மாட்டேன் சொல்லிட்டு ஜேகே போயிட்டாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி சொல்கிறாங்க கிராண்ட்மா நான் பஸ்ஸில் போய்க்கலாம் சொல்கிறாங்க. இது பஸ்ஸில் அங்கே பாரு நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது, நீ இதுக்கு பஸ்ஸில் போகணும் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு வந்து பஸ்ஸில் தான் வருவேன் சொல்கிறாங்க. அது உங்கள் வீட்டில் இருந்தால் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கு இல்லையா ஜோன் ஃபேமிலியோட ஒரு பையன் இல்லையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ ஜோன் ஃபேமிலியோட சன்னிங்களா, இதுக்கப்புறம் பஸ்ஸில் போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. காருக்கு போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம் காரில் போய் உட்காராங்க. டிரைவர் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதிகமாக கூட்டிகிட்டு போங்க சரி ஜேகே அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரிங்க மேடம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் காரில் போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. அண்ணா நீங்கள் எங்கள் காரை ஸ்டாப் பண்ணுங்களேன், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் சொல்கிறாங்க. ஐயோ அதுக்கு வந்துட்டு மேடம் தெரிஞ்சு அவள் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அதான் ஜேகே கிராண்ட்மா இருப்பாங்க. கிராண்ட்மா இருக்காங்களா ஆமாம் சார் அவங்க தெரிஞ்சு அவள் தான். அவங்களுக்கு போய் சொன்னால் பிடிக்காது, இந்த மாதிரி செக் பண்ணால் பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம டிரைவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து காலேஜுக்குள்ளே இறக்கி விட்றாங்க. இப்போக்கா காலேஜில் போய் இறக்குவோம். அவ்வளோ பெரிய கார் இல்லையா, ராயல் கார். ஜிம்முக்கு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அந்த பையன் இது ஜோன் குரூப்போட கார் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜேகே ஜிம்மில் வந்து இதில் வந்து இறங்கவும் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஆகுது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஜேகே கொஞ்சம் பேருக்கு மேரேஜ் ஆகுது தெரியும். எல்லாரும் ஜிம்மில் வந்து மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு போய்ட்டு ஜேகேவா ஜேகே பக்கத்தில் நிற்கிறது இந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லை இவனுக்கு, எப்படி இவன் போய்ட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்லிட்டு ஜிம்மில் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் கேஷ் எடுத்துக்கிறாங்க, சில பேருக்கு பிடிக்காது. ஜேகே பின்னாடி இருந்து கிரேஸஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பொண்ணு வரா. கூப்பிட்றாங்க. நம்ம ஜிம் திரும்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன் பேர் தான் பார்க்க ஜிம் நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜேகே பற்றி தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜேகே பற்றி தெரியுமா சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜேகே காலேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை, நானும் இதே காலேஜ் படிக்கிறேன்னு தெரியாம சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கே நிற்கிறா பாரு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஜேகே ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. அவள் பேர் ஜூஹி ஓகேவா, அவனுக்கு தெரியல அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு மிஸ் பியூட்டி அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க.
மிஸ் பியூட்டி அவார்டு வாங்கினால அவள் தான் சொல்கிறாங்க. இந்த காலேஜ்லேயே ஒரு அழகான பியூட்டின்ற மிஸ் பியூட்டின்ற அவார்டு அவள் தான் வாங்கினா, அவனுக்கே தெரியும். அது 3 இயர்ஸாக வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளும் ஜேகே 3 இயர்ஸாக அந்த அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவளுக்கும் ஜேகேக்கும் தான் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளுக்கும் ஜேகேக்கும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் ஜேகே வந்துட்டு சொல்லாமல் இருக்காங்க. சரியா, நீ வந்துட்டு உங்கள் ஒய்ஃபாக இருக்குன்னு நினைக்காத. கண்டிப்பாக 6 மந்த் ஆஃப்டர் ஜேக்கும் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம மனசு எதாவது கற்பனை எடுத்துக்கா. சரியா, அது மட்டும் இல்லாமல் அவள் கண் மட்டும் போயிடாத, அவள் ரொம்ப கோவமாக இருக்கா சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்கிறாங்க. யார் சொல்கிறீங்க எனக்கு? ஜேக்கப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஜூஹி அவளோட கண்ணு முன்னாடி போயிடாது. சரியா, ரொம்ப கோவமாக இருக்க உடனே பண்ணிடுவா. அவனை பார்த்தா கோவமாக இருக்கா அதெல்லாம் சொல்லிட்டு போக வந்தா அப்படி சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் டேட்டா கிளாஸ் ரூம் போகிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்ன ஆச்சுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு நீ தான் சொன்னீடா சொல்கிறாங்க. இல்லைடா மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு தெரியல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ சொல்கிறாங்க. உனக்கு ஃபீலிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இல்லைடா பரவாயில்ல ஓகே. அவருக்கு அவர் அந்த பொண்ணு பிடிச்சிருந்தாங்க தப்பு இல்லை. எனக்கு அவங்க 2 பேருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான், தப்பு இல்லை. நான் தேவையில்லாமல் ஆசைப்படலாம். சரியா, எனக்கு புரிய சொல்கிறாங்க. இப்போ என்ன பாரு அழகாது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்களோட பெட்டரான ஒரு பர்சனல் லைஃப்பில் வருவாங்க. அப்போ சொல்லிட்டு நம்ம என்ன தான் ஜிம்மை பற்றி சொல்லிட்டு டேஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தா அவர் ஃப்ரீயாக இருக்காரு. இப்போ கால் பார்க்குறாங்க. அம்மா ஏன்டா நீ பாட்டுக்கு மேரேஜ் ஒத்துக்கிட்டா சொல்கிறாங்க. அது ரீசன் அப்புறமா சொல்கிறேன். சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சொல்லி விட்டுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டு இருக்கா. டெய்லியுமே ஜிம் ஜேகே அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு தனித்தனியாக வருவாங்க, தனியாக போவாங்க. காலேஜில் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஜிம்மின் அந்த பக்கம் போகவே மாட்டார். எனக்கா ஏற்கனவே ஜிம் மேலே கோவமாக இருக்காங்களா, அந்த பக்கம் போனால் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஜிம் இந்த பக்கம் போகிறதே இல்லை. ஜேகே பார்த்தா இந்த பக்கம் வரவே மாட்டார். நார்மலாக பேசக்கூட மாட்டாங்க. 1 வீக்னு வீட்டுக்கு வர ஜேகே எப்போ வருவாரு ஜிம்முக்கு தெரியாது. ஜிம் மட்டும் கரெக்ட் டைம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் படிப்பாங்க. அப்புறம் வந்து நார்மலாக கொஞ்சம் பேசுவாங்க. ஜேக்கோட அம்மா நல்லா பேசுவாங்க. ஜேகே விட இப்போ என்ன வேறு யாரும் வந்து வீட்டில், அதனால ஜேக்கோட அப்பா ஜேக்கோட அம்மா இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்மில் அப்படியே ஸ்டடி பண்ணிட்டு தூங்குவார். இப்படி தான் இதே தான் ரொட்டீனே தான் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் நம்ம ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நீயும் ஜேகேவும் உன்னோட வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அப்பா வந்து கூப்பிட்டாங்க. ஜேக்கோட அப்பாவுக்கும் ஜிம்மோட அப்பா ஃப்ரெண்டு தான். அந்த ரீசனால் உன்னோட அப்பா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனை பார்க்க மிஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் போகல வீட்டுக்கு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க கண்டிப்பாக போய் அவங்க சரியாக போயிட்டு 1 டே நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு தான் வரணும் சொல்கிற. வீக்கெண்ட் தானே நீங்கள் போய் ஸ்டே பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கிள் ஜேகே சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் வருவான். சரியா 2 பேர் சேர்ந்தா போய் ஆகணும். சரியா சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீ ஏன் யோசிக்கிறா சார் ஜேக்கோட கிராண்ட்மா கேட்குறாங்க. அது இருக்கிற நீ உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜேகேக்கு அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது ராணி. எனக்கு எங்கள் வீடு ரொம்ப சின்னது ரூம் இருக்குல்ல, அது இந்த வீட்டோட பாத்ரூம் சைஸ் கூட இருக்காது. அது கூட இட்டுனோண்டு இருக்கும். ஆனால் இந்த ரெஸ்ட் ரூம் மட்டுமே அவ்வளோ பெருசு இருக்குது. அவன் வந்தால் கண்டிப்பாக ஜேகே வேலைங்கிறது தூங்க கூட முடியாது. சரி நம்ம ப்ராப்பராக உட்கார கூட முடியாது. அதனால் அவர் ஜேகே வர வேண்டாம் சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆமாம் அவருக்கு கஷ்டமாக இருக்குல்ல, வேண்டாம் அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நான் மட்டும் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற, இங்கே பாரு இங்கே என்ன வேணாலும் வசதி இருக்கலாம், ஆனால் உன்னோட வீடுன்றது உனக்கு ஸ்பெஷல் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா, இங்கே என்ன இருந்தால் இருக்குன்றதெல்லாம் நீ கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா, அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசை அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப ஆசை அவங்க ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் போயிட்டு அவங்களை பாஸ்த அளவுக்கு யாரை மட்டும் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மற்றபடி அவங்க என்ன இருக்குது எதுக்குன்னா அப்படின்னு ஜேகே பேச மாட்டா. சரியாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அவன் எதுவும் யோசிக்க மாட்டான். ஓகேவா, அவங்க எதாவது பேச என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீ மட்டும் தனியாக பண்ணிச்சிக்கேன், அது ரொம்ப தப்பாகிடும். அவங்க ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க. எல்லா அப்பா அம்மாவும் அவன் ஆசைப்படுறதுனாக்கா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஒன்றா வரணும் ஆசைப்படுவாங்க. சரியா சொல்கிறாங்க. சாரி 2 பசங்களும் ஒன்றா வரணும் ஆசைப்படுவாங்க. புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் ஓகே ஆண்டி ஆனால் ஜேகே சொல்கிறாங்க நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வெளியே போய்ட்டு விளையாடுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க. என்ன சொல்லிட்டேன் அங்கே பாரு ஜிம்மி வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. இது நானா எதுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு இது ஒரு சம்பிரதாயம். ஓகேவா, கண்டிப்பாக மேரேஜ் ஆனால் போயிட்டு வரணும். அது என்ன வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அம்மா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது சொல்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற, டிரைவர் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் சொல்கிறாங்க. அங்கே பாரு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஜேகேக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி இருக்காங்க. சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போய் காரில் உட்காராங்க. இதுவும் கார் போய் ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் இறங்கிக்கோங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் இறங்கிக்கோங்க சொல்கிறாங்க. பாரு என் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அப்புறம் வேறு என்ன பனிஷ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த காரு என்னை வாங்கி வச்சுப்பாங்க சொல்கிறாங்க. என் காரை வாங்கி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது போயிடும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இல்லை 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த டிரைவர் பெரிய ஜிம்மி வீடு எங்கே இருக்குது சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. என்ன நான் இந்த மாதிரி ஒரு இது வரீங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. தம்பி ஜிம்மி தம்பி வீட்டுக்கு தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஓகே இல்லை நீங்கள் கிளம்புங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ரொம்ப குட்டியோடு ரோடு இது வந்துட்டு இருக்காங்க. அப்பா ஏதோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறாங்க. இந்த காரை பார்த்துட்டு 3 பசங்க ஓடி வராங்க. யாராக்கா ஜேகேட ஜிம்மோட ஃப்ரெண்ட் ஜிம்மோட அப்பா அம்மா ஓடுவாங்க. ஜிம்மி செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மி வராங்க அப்புறம் நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அம்மா நம்ம ஜேகே வந்து இறங்கணும். நம்ம ஜேகே பார்த்து ஜிம்மோட அப்பா ரொம்ப ஹாப்பாக இருக்காங்க. ஜேகே வாப்பா சொல்கிறாங்க. ஹாய் எனக்கு டோ பண்ணுறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கீங்க, ஹாய் கூட சொல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு பயந்துருப்பாரு. அப்புறம் ஜேகே கூப்பிட்றாங்களா வாங்க சொல்லிட்டு எல்லாம் உள்ள வராங்க. உள்ள பார்க்குறாங்க.
ஜெகே இந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஜெகே உள்ள பார்க்குறாங்க. வீடை பார்த்தா குட்டியோண்டு இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஜெகே பார்க்குறாங்க, எப்படி இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. குட்டியோண்டு சோஃபா, குட்டியோண்டு ஹாலு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. ஜெகே வீடு ஒரு பேலஸ். இதை பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா? ஜெகே பார்க்குறாங்க, நம்ம வீட்டோட அவுட் ஹவுஸ் கூட இப்படி இருக்காது சொல்லி ஜெகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்கோடவே இருக்குது. ஜிம்மில் நம்ம பார்க்குறேன், என்னாச்சுன்னா உட்காருங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே உட்காடுறாங்க. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அதே சொல்கிறாங்க, பாருப்பா நீங்கள் எனக்கு 1 டே ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்ல போகிறோம், இவன் அக்செப்ட் பண்ணிப்பானா பண்ணிக்க மாட்டானா, இவன் எப்படி இருப்பான் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் அதுக்காக சொல்கிறாங்க, எனக்கு 1 டே மட்டும் அம்மாக்காக சொல்லி ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஜிம்னால் நான் இன்வைட் பண்ணவே முடியல. ஓகேம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சா புக் பண்ணுறா சொல்லி கேட்க ஜிம் போயிடுறாங்க. ஜிம் நம்ம போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ரூம் எங்கே அப்படி கேட்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஜெகே பார்க்குறாங்க. சரி ஓகே பார்க்குறாங்க. பார்த்து அது கூட ஹைட் இடிச்சிருக்கு. எனக்கு ஜிம் ரொம்ப குட்டியாக இருக்குமா, அவரோட ஹைட்டாக இருக்காரா, அது பார்க்க இடிச்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் சரி ஜெகேவும் சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட் லைட்டாக ரெஃப் பண்ணிட்டு உள்ள போகிறாங்க. பார்த்தா குட்டியோட பெட்டு. ஜெகே பார்க்குறாங்க, இது குழந்தை பெட்டு எப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. குட்டியோட கட்டிலே குட்டியோட டேபிள் எல்லாம் குட்டியாக இருக்குது. அது எல்லாம் ரூம் கேட்ட தான் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜெகேவை பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெகே பார்க்குறாங்க. இது இன்னும் ஓடும் தானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது எப்படி குழந்தை இருக்கும் பண்ணதா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நீ குழந்தை இருக்கும் பண்ண அவ்வளோதான் அப்படி கேட்குறாங்க. ஜிம்ல இல்லை இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, உனக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. சேரை பார்த்தா குட்டி ஒன்றுருக்கு. அவர் ஜிம்மையும் பார்க்குறாங்க, திங்ஸையும் பார்க்குறாங்க. உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், மற்றவங்க பர்ஃபெக்டாக இருக்கும் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் அந்த பெட்டில் உட்காராங்க. அந்த பெட்டே ஒரே ஆள் தூங்குற மாதிரி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பேஸ் இருக்காது. இது கூட கரெக்டாக செஞ்சு போட்டுருப்பாங்க. ஜெகே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போர் அடிச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறியா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, நான் இருக்க வண்டி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜெகே சுற்றி உட்காந்துக்கிறாங்க. ஜிம் போய்ட்டு உங்கள் நண்பர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாரு. ஜெகே பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இந்த கூட எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அவர் எப்போதும் படிச்சுட்டே இருப்பார். ஜிம் ஜெகே பார்த்தாங்க. ஜெகே பார்க்குறப்பெல்லாம் ஜிம் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. இல்லைக்கா கார்டனில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி வச்சுருப்பாரு. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவார். சும்மா இருக்க மாட்டார். அப்படியே என்ஜாய் பண்ண மாட்டார். சும்மா ரொம்ப ஜஸ்ட் லைஃப் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றது ஷாப்பிங் முடிச்சது எதுவுமே பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு சமத்தை ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்கா அவங்க அப்பா அம்மா வந்து ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பாசம் நல்லா கேர் இல்லையா, அது ஜெகே பார்க்குறாங்க. அது புரியுது, அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன் தான். ஜெகோட அம்மா ஜிம் நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜெகே பாப்பா கூப்பிட்றாங்க. ஜெகே உள்ள போகிறாங்க. இப்போ ஜிம் நம்ம ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜெகேக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு குட்டி குட்டி டேபிள் எல்லாமே ஃபுட்டு தான் இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்ககிட்ட செஃப் தான் குக் பண்ணுவாங்க. அந்த ரீசனால பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அவருக்கு அது சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. நான் சாப்பிட்றேன் ஆண்டி சொல்கிறாங்க. சாப்பிட்டு பாருப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகே இப்போ ஃபுட்டு மோட்டில் வைக்கிறாங்க. ஃபுட்டு உண்மையாக சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க வீட்டோட செஃப் கொடுத்து போயிடுவாங்க. அதோட ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம ஜிம்மில் அம்மாவும் நம்ம அவங்க நண்பர் இருக்காங்க. அவங்க 2 பேர் எப்படின்னாக்கா அந்த ஃபுட்டு வந்துட்டு ஒரு குக் பண்ணி வீட்டிலேருந்து பேக் பண்ணி அனுப்புவாங்கடா. அந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்துட்டு ஒரு ஃபுட்டு குக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபுட்டு உங்களால் சமைக்கிறது 2 பேருக்குமே. நம்ம ஜிம்மில் நண்பா வந்துட்டு இந்த சீ ஃபுட்டை நல்லா குக் பண்ணுவாங்க. ஜிம்மில் அம்மா வந்து நான்வெஜ் சிக்கன் மட்டன் மீன்லாம் இருக்குல்ல அது நல்லா குக் பண்ணுவாங்க. மீட் நல்லா குக் பண்ணுவாங்க. அந்த ரீசன் நல்லா 2 பேருமே நல்லா சமைக்கிறவங்க. 2 பேருமே வெரைட்டியாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெகே சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. ஜிம் பார்க்குறது இவங்க சாப்பிடணும்னு நினச்சிருப்பாரு. பார்த்தா பாதி பிளேட் அங்கே ஃபுல்லாக ஜெகே சாப்பிட்டு தான் இருக்குது. ஜிம்மில் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்துட்டே இருக்காங்க. என்ன வைக்கவாப்பா அப்படி கேட்குறாங்க. எடுத்துருவாங்க சொல்லிட்டு அவங்க பட்டு ஜிம் வச்சுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அமைதியாக பார்த்துக்க சாப்பிடுது. ஜிம்முக்கு ரன் பார்க்குறாங்க. ஜிம்ப்பா சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கு ரெண்டு சொல்கிறாங்க. சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து எப்பவும் கூட அளவாகவே சாப்பிட்றாங்க. அவர் இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி அவருக்கும் கம்மியாக சாப்பிடுவார். அவர் கம்மியாக சாப்பிட்ருக்காங்க. ஜெகே பார்த்தா ஃபுல் கட்டு கட்டிட்டாரு. பார்க்குறாங்க. ஆண்டி ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டான்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பா தேங்க்யூப்பா எனக்கு இது போதும் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா சாப்பிட்றேன் தூக்கம் வர மாதிரி சொல்கிறாங்க. அப்படியேப்பா இப்போ ரெஸ்ட் எடுக்கப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெகே சரி ஓகே சொல்லி போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து கேட்கணும். ஜெகே நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. என் பாணி ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறேன். எனக்கு இது போதும்ப்பா நான் கூட பயந்தோம். எங்கடா நாங்கள் பாட்டு போய் மேரேஜ் பண்ணி வைக்கிறோமே. எனக்கு தெரியும் எனக்கு மேரேஜ் எதுவும் விருப்பம் இல்லை. ஏன்னா உனக்கு படிக்கணும் ட்ரீம் நிறையா அச்சீவ் பண்ணணும் நீ சொல்லுவில்ல. அம்மா அப்பா அவங்களுக்கு வீடு கட்டி தரணும் கிராண்ட்மா நல்லா பார்த்துக்கணும் நிறைய சொல்லுவில்ல. அதை நீ சொல்கிறதே போதும் தாங்க. உனக்கு எதுவும் பண்ண வேணாம். லைஃப் நான் உன் லைஃப் தான் நாங்கள் நல்லா இருக்கோம் சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க, எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது சொல்கிறாங்க. சரிப்பா ட்ரீம் அச்சீவ் பண்ணிக்கலாம் சரி ஒன்றும் இல்லை சார். ஜெகே நம்ம தான் ஜிம்மு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஜெகே அவர் நல்லா தூங்கியிருப்பாரு. அவர் மட்டுமே தனியாக தூங்கிட்டாரு. நம்ம நைட்டுக்கு ஜிம்மில் அம்மா அப்படி தான் வெரைட்டி பண்ணியிருக்காங்க. ஜெகே நான் தூங்கி வச்சுக்கிட்டு அகைன் சாப்பிட்றாரு. அதே மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக இவருக்கு வயிறு வலிக்க போகுது. ஏன்னா இவ்வளோ சாப்பிட்றாரு. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜெகே பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டாரு. நல்லா சாப்பிட்டுட்டு ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அப்பா நிறைய சாப்பிட்றேன் வயிறு எதுவும் அப்செட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு ஸ்டமக் அப்செட் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஒரு சூப் மாதிரி கொடுக்குறாங்க. இது குடிப்பா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஜீரணம் ஆகும் சொல்லிட்டாங்க. சரி ஜாங்க ஆமாம் எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிடாரு. குடிச்சதுக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாது சரியாக சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்து எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டாரு அப்படின்னு மதியம் சாப்பிட்டு போதும்னு சொல்லி விட்டுட்டாரு.
ஜிம்ல அம்மா தான் இருந்தால் மில்க் மட்டும் குடிக்க சொல்லிட்டாங்க. ஜிம் ஓகேம்மா சார் ஜிம்ல ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக மில்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவும் அவங்க அவங்க பிரச்சனை இருக்காங்க. ஜிம்ல போய் விளையாண்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டயும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீ மட்டும் குடிச்சிட்டு இருக்க மில்க்கு சொல்கிறாங்க. அது நான் ஃபுட்டு இப்போ சாப்பிடல, அதான் எனக்கு அம்மா எனக்கு மில்க் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இன்னும் இவ்வளோ பெரிய கிளாஸ் மில்க் குடிக்கிறா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ அவன் கொடுக்குறாரு சரியா, உன் வயசுக்கு பாதி போதும் கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன் ஹைட்டுக்கு பாதி போதும் சென்ட் கூட சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கொடுறா ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ நிறைய சாப்பிட்ருக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு மில்க் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மில்க்லாம் பிடிக்கும், அதனால் குடிக்கிறேன் ஜெக்கி வாங்கி குடிச்சிக்கிறாங்க. ஜிம்ல எதுவும் சொல்லும்போது சரின்னு விட்டுறாங்க. இப்போ அந்த ஜெக்கி குடிச்சிட்டாங்க. சரி ஓகே போய் தூங்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வின்டர் சீசன் ரொம்ப குளிராக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் எப்படியாக அந்த ரூமில் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறது இப்போ எங்கடா படுக்குதுன்னு சொல்லி ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை கீழே எப்படி தூங்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கீழே அங்கே பாரு இங்கே இருக்கிற குளிருக்கு பெட்டே இந்த பெட்டே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த பெட்டில் தூங்கினா கூட குளிர் வந்து தாங்காது. அப்படி தூங்கி எப்படி கீழே படுப்பா சொல்கிறாங்க. வேறு எங்கே தூங்குறது, இங்கே வந்து ஒரே ஒரு பெட் தாங்க, 2 பேரும் படுக்க முடியாது, ஒருத்தவங்க தூங்க முடியாது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ கீழே தூங்க போகிறா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா கூட கிராண்ட்மா கூட போய் தூங்கினாக்கா அம்மா என்ன நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கேயே ரூம் பெருசாக இருக்குமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கேயே ரூம் சின்னதாக இருக்கும் சொல்கிறாங்க. அம்மாவும் கிராண்ட்மாவும் கீழே படுத்துப்பாங்க, அப்பா மட்டும் கட்டில் படுத்துப்பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா 2 ரூமில் இருக்குது வீட்டில் மொத்தமே. இப்போ ஜிம் சொல்லணும் இப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு அங்கெல்லாம் போனால் தப்பாக நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. படுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த வீட்டுக்கு போகிறீங்க சொல்கிறாங்க. திரும்ப நான் வீட்டுக்கு போக முடியும் தனியாக அப்படி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க 2 பேரும் ஒன்றா தூங்கினா சொல்கிறாங்க. என்ன பயங்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலி முடியாது ஜெக்கி, கட்டில் ரொம்ப சின்னதாக இருக்கு வர சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் நினச்சா முடியுவா சொல்கிறாங்க. அது எப்படி நீ நான் ஒன்றா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. ஹஸ்பண்டு தான் ஆனால் சொல்கிறாங்க. ஜெக்கி தான் ஜிம்மு கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேச சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் படுத்துட்டாங்க. அப்படி ஒரு வழி இல்லை, கீழே தூங்க முடியாது, அவ்வளோ கூடும். ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அது ரொம்ப வார்மாக இருக்குது. ஜிம்முக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹக் வந்துட்டு. ஆனாலும் இது வேண்டாம், ஏன்னா பிடிக்கல, அவரும் வேறு பொண்ணு லவ் பண்ணுறாரு, டேட் பண்ணுறாரு சொல்லி லவ் பண்ணுறாரு சொல்லி புரியுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜஸ்ட் 1 நைட் தான் ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு தூங்குறோம் அவ்வளோதான், தாண்டி எதுவும் எனக்கு பிளேஸ் தான் ஹக் பண்ணிருக்காரு அவ்வளோதான் சொல்லி ஜிம் அப்படியே அமைப்பட்டுருக்காங்க. ஜெக்கி ஜிம்மை ஹக் பண்ணிட்டு அந்த ஒரே பிளாங்கெட் தான் இருக்கும். அது பிங்க் கலர் அழகாக இருந்திருக்கும். ஜெக்கி ஜிம் அதை அழகாக இப்படி ஜெக்கி கவர் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி ஹக் பண்ணுவோம். அவ்வளோ அது ஹார்ட் பீட் எல்லாமே நம்ம ஜிம் மேலே ஜெக்கி ஜஸ்ட் தான் போய் பட்டுருக்கு. இப்போ ஜெக்கி அப்படி ரொம்ப டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணி அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கூட தெரியவே இல்லை, அழகாக தூங்கிருப்பாங்க. ஜெக்கி ரொம்ப நிம்மதி தூங்கி போய் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா நம்ம ஜெக்கி ஜஸ்ட் அழகாக வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்த்தா அவர் ஜிம்மில் அந்த கோட்டை பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு கீழே விழுந்துருக்கூடாது சொல்லிட்டு வேண்டாம் அவ்வளோ சின்னது அழகாக கோட்டை பண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் 2 பேரும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஏன்னா டோர் நாக்கா 2 பேரும் ஒரே டைம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா க்யூட்டாக நான் பார்க்கறதுக்கு மார்னிங் அவ்வளோ ஒவ்வொரு வாட்டர் ஃபேஸ் ஒருத்தர் பார்க்குறாங்க. மெஸ்ஸியாக க்யூட்டாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஷை ஆகுது இந்த டைமு. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. எனக்கு எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் தான் எந்திரிக்காங்க. பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் வந்துருக்காங்க. அப்போ ஜெக்கி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போய் தொடர்பு பண்ணுறாங்கம்மா சொல்கிறாங்க. ஜிம்ப்பா அன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் இருக்காக சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் கிளம்புறீங்களா இங்கேருந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியாப்பா அம்மா சொல்கிறாங்க. ஒரு காஃபி மட்டும் மேக் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. அது ஒப்பு போடுறேன் சொல்லி ஜிம்மில் அவங்க போய்ட்டு காஃபி மேக் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி வந்துட்டு இந்த காலேஜ் டைம் ஆகுது, நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்கப்பா, நானே பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. நான் காரில் சொல்கிறேன். காரில் போகிற டைமில் ஓகே ஃபஸ்ட்டு குடி சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு குடிக்கிறாங்க. ஜெக்கி குடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி 2 பேரும் உடனே பைக்கில் போகிறாங்க. இது பார்க்குற ஜெக்கியோட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவருக்கு எனக்கு பிடிக்காது, அப்படியே இப்படி பண்ணணும் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாங்க. பையனை காலேஜ் ரீச் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இருக்க சொல்கிறாங்க. இல்லை என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிடுறாங்களா. இப்படி 2 டேஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஜெக்கி ஜிம் இருந்தாக்க ரொம்ப பேச மாட்டாங்க. ஜெக்கி எதுவும் வீட்டில் இருக்க மாட்டார். மற்ற ஜிம் மட்டும் போய் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஏதாவது படிச்சுக்கிட்டு ட்ராயிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பார். நம்ம ஜெக்கி வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வீட்டில் இருப்பார். வீட்டில் இல்லைனா கூட வெளில போயிடுவார், ஃப்ரீயாக இருப்பார். அவங்க வீட்டில் ஒன்றும் கேட்கல. எனக்கு வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ண சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சிஓ ஆக போகிறான், எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்படி வச்சுப்பாங்க. ஒரு டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. ஆனால் ஜிம்முக்கு தான் ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்பவே வந்துட்டுனாக்கா ஜிம்மு தூங்கிட்டு இருப்பாங்க. ஜெக்கி வருவாங்க வந்து பார்த்து, ஏன்னா ஜிம் ஸ்டில் வந்துட்டு இந்த கவுச்சு தான் படுத்துப்பாரு, பெட்டில் படுக்க மாட்டார். அழகாக எப்படி ஒரு கவர் பண்ணி விடுறாரு, பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிட்டு புக்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பாரு. வச்சிருப்பாரு. அந்த புக் எடுத்துட்டு ஓரமாக வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்து பார்த்தா ஜிம் மேலே பிளாங்கெட் இருக்கும். அந்த புக்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க தனியாக. அது பார்க்குறது ஜிம்முக்கு புரியுது. ஜெக்கி தான் இதை பண்ணுறாரு. ரூமில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் தானே. அவர் தான் பண்ணுறப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல பர்சன், இவருக்கு தப்பாக நடந்துக்கிறதும் இல்லை, ஜென்யூன் பர்சன். அதே என்னமோ ஜிம்முக்கு ஜெக்கி பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு நம்ம பிடிக்காது, நம்ம ஆசைப்படுறது தப்பு. என்ன ஒரு நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவர் மனசில் நம்ம இல்லைல்ல. ஜிம் நினைக்கிறாங்க இந்த ரூமில் இதெல்லாம் இடம் கிடைச்சா போதுமா, அவர் மனசில் வந்து இடம் கிடைக்கல ஜிம் நினச்சிருக்காங்க. அப்படி
டேஸ் போயிட்டு இருக்கு. ஜிம் பக்கம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்டடீஸில். அந்த பக்கம் ஜெக்கோட அம்மா தான் ஜிம்முக்கு ஷாப்பிங்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஜிம் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. ஜிம்மில் அம்மா ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு கூப்பிட்டு எதுக்கு ஏதாவது வேணாண்டினே சொல்கிறான். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல சொல்லி, இவ்வளோ மணி இருக்குது, வேறு பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க இந்த லைஃப்பை. ஆனால் அவன் பாருங்க அந்த லைஃப்பை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண மாட்டான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட இங்கே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னவோ தெரியல, எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்கான் அந்த வீட்டில், பாதி ஒர்க்கும் அவன் பண்ணுறான் சொல்லிட்டு ஜேக்கோட நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம்மை பற்றி ஜேக்கே ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு செக் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சரியா, அதை தாண்டி எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எதுவும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது வீட்டில் ஒர்க்கில் மட்டும் எதாவது பண்ணாத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எக்ஸாம் 2 மந்த் இருக்குதா சொல்கிறாங்க. காலேஜ் மேரேஜ் ஆகி 4 மந்த் ஆகிருக்கும். ஒரு 2 மாதம் எக்ஸாம் இருக்குது. ஜிம் செக் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது மட்டும் சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்களும் எக்ஸாமுக்கு சொல்கிறாங்க. நான் படிச்சு வந்துட்டு சேர்த்து போயிடுறாங்க. இப்போ அழகாக போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிக்க எப்படினாக்கா ஒரு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி காலேஜில் வந்துட்டு ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் வருது. எப்படினாக்கா ஆனுவல் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் ரோமியோ ஜூலியட் ஸ்டோரி வந்துட்டு எப்படின்னா ரோமியோ ஜூலியட் வந்து ஒரு இது நடிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக ஜிம் வந்து நடிச்சே ஆகும் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர் கலந்துக்கிட்டாங்க. இவனோட என்ன ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கூட டான்ஸை கலந்துட்டாங்க. நீ வீட்டில் கலந்துக்க மாட்டா சொல்கிறாங்க. மேடம் எனக்கு எதுவும் வராது சொல்லிட்டாங்க. உனக்கு வரும்பா, ஓகேவா, நீ கண்டிப்பாக ஜூலியட்டை ஆக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜூலியட்டை ஆக்டிங் பண்ணுமா சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு வராது சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும், நீ ஜூலியட்டை ஆக்டிங் பண்ணுற, நீ வந்துட்டு கண்டிப்பாா வின் பண்ணுற, ஓகே, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ வந்துட்டு கப்பு வின் பண்ணி தர சொல்கிறாங்க. கப்பா சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக கலந்துக்கோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு யாராக வருவாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வேறு டிபார்ட்மெண்ட் தான் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க போய் நேம் கொடு, நான் வந்துட்டு ஆல்ரெடி உனக்கு நேம் கொடுத்து வந்துட்டேன் சொல்கிறாங்க. கொடுத்து வந்துட்டீங்க, நான் கொடுத்து வந்துட்டேன், உனக்கு அகைன்ஸ்டாக யார் வருவாங்க திருப்பி கேட்டு வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் கூட யார் பண்ண சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஏதாவது ப்ரோக்ராம் இதெல்லாம் நடந்துட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. சார் சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொல்கிறாங்க. நீ தான் ஜூலியட் கேரக்டர் ஆக்டிங் பண்ண போறியா உன்னோட மேடம் சொன்னாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆக்டிங்கே வராது சார் சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா, ஜஸ்ட் சின்ன ரூல் தான், ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ரோமியோ யார் சார் சொல்கிறாங்க. அதுவா, அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே வெளியே ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் அலெக்ஸ் சொல்கிறாங்க. அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனு வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட், அவனு வந்துட்டு உள்ள இதில் தான் இருக்கான். நீ தெரியறதுன்னு சொல்கிறாங்க. அவன் தெரியல சொல்கிறாங்க. அவன் தெரியல தான் படிச்சுட்டு இருக்கான். உன் ஏஜில் தான் இருக்கான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், போய் பேச சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. கரெக்டாக அந்த அலெக்ஸ் ஜிம்மை பார்த்துக்கிட்டு வராங்க. நீ தான் ஜிம்மி நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அலெக்ஸ் சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. நீ தான் ஜூலியட் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்ன சொல்லிட்டு நீ தான் ஜூலியட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்படாத, ஓகேவா, நீ வந்து அடிக்க போகிற, ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கூட உங்கள் நேம் கேட்டு தான் ஜிம்மின்னு சொல்லிட்டு அப்படியே இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியுமே ஜிம்மு எப்படி நடிக்கும்னு சொல்லிட்டு இந்த அலெக்ஸ் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். ஆனால் ஜிம்மு பிடிச்சிருக்காரு. ஜிம்மு வச்சுக்க அவங்க பார்த்துட்டு இருக்க நடிக்கும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட்டாக இருக்குது. என்ன இது எப்படி பார்க்குறாங்க இவரை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அது அலெக்ஸ் பார்த்தா அதுக்கு அந்த ஸ்டடீஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணல, ஃபுல்லாக நம்ம ஜிம்முக்கிட்டே தான். ஜிம்முக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவா அவன் கூப்பிட்டே இருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பார்க்குறேன், இவன் என்னடா வந்துட்டு ரியல் ரோமியோ மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே அந்த ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ ஜேகே வந்து ஆக்சுவலாக எதுவும் கலந்துக்கிறாடா, ஓகேவா, அவர் வந்து எப்பயும் பிஸியாக இருப்பார். அவர் வந்து ஸ்போர்ட்ஸு அப்புறம் வந்து பிஸ்னஸ் ஒர்க்காக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஜேகே கொஞ்சம் வருஷம் கம்பெனிக்கு போயிட்டுருக்காங்க. அதனால் ஜேகே காலேஜ் நடக்க சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம காலேஜ் ஜேக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு கிளப்பில் உட்காந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்புறம் ஆள் வந்து நடிக்க போகிறேன்னா சொல்கிறாங்க. ஏன் அதை யார் சொல்கிறாங்க, இல்லைடா அதை ஜிமின்னு சொல்கிறாங்க. அவன் என் ஒய்ஃபோ சொல்கிறாங்க. ஆமாம் ஒய்ஃபோ சொல்கிறாங்க. என்ன நீ இப்போ என்ன சொன்னா சொல்கிறாங்க. அதான்டா அவன் ஒய்ஃப் இருக்கான ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் வந்து அலெக்ஸ் நடிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அலெக்ஸ் வந்து தெரியல சொல்கிறாங்க. நம்ம கூட ஒரு டைம் ஃபைட் நடந்துச்சு ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் தான் ரோமியோவா, உன் ஒய்ஃப் ஜூலியட்டா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜிம்மி நான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் தான் ஜூலியட்டா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. ரோமி சொல்லிட்டு யாரும் அடிக்க சொல்கிறாங்க. பேசிப்பாங்க போல காலேஜில். அது மட்டும் இல்லாமல் ஜிம் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு இந்த ஒரு அவார்டு ரிசீவ் பண்ணியாமா, அதுக்காக ஜிம் வந்துட்டு இந்த இது போட்டாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரோமி சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணாக்கா அவார்ட் கொடுப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் வாங்கி வைக்கணும், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ளான்னு காசு போல, அதான் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு பயங்கர போச்சு. எப்படி அவங்க பண்ணலாம் என்கிட்ட கேட்கவே தான் சொல்கிறாங்க. டே விட்றா அப்படி சொல்லி கேட்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. சில காய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அப்படி விட்டு அவன் ஏன் இப்போ சொல்லிட்டாங்க. நீ இதெல்லாம் சொன்னது இது சும்மா தான் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதை மட்டும் சொல்ல தேவையில்லடா சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க வீட்டில். ஜிம் வந்து இப்போ ரைட்டிங் போட்டிருக்காங்க. ஜிம்மி எப்படி கூப்பிட்றாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க. நீ ஆக்டிங் பண்ண போறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார் கிட்ட பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை இது மேடம் தான் பேர் கொடுத்துட்டாங்க, நான் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்க மாட்டேன் முடியும் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இனிமேட்டு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அந்த ரோல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக பேர்லாம் கொடுத்தாச்சு, ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு, 2 டேஸில் அது காம்படிஷன் நடக்க போதில்லை, நான் பண்ணிதானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜெகிக்கு பயங்கர கோவம் வருது. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஆக்டிங் இது பண்ணால் என்ன போயிட்டு ஜிம் போயிடுறாங்க.
ஏன்னா அவருக்கு தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே தானே பாசம் எல்லாம் இருக்குது. அன்றைக்கி பார்த்துப்பாரு அந்த ஜூக்கும் விஜய்க்கும் ஒன்றா பேசிட்டு பார்த்துருப்பாங்க, பைக்கில் போயிருப்பாங்க, அதையும் ஜிம் பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி அவங்க மேலே பாசம் அக்கறை என் மேலே இதுக்கு ஆக்டிங் பண்ணி நடிக்கணும், எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சாக்கா பெரிய தானே போகும், ஜிம் நினச்சி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரிக்கு என்ன சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் ஜேகே நெக்ஸ்ட் டே ஜேகே ஒரு ப்ராக்டிஸ் ரூமுக்கு வராங்கன்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவன் நம்ம அலெக்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சார் பார்க்குறாங்க, பாருப்பா லாஸ்ட்டு சீனில் கிஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. கிஸ்ஸா சார் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி எல்லாத்தையும் இருக்குது. இப்போ நம்ம அலெக்ஸ் பார்க்குறாங்க, சார் கிஸ் பண்ணி ஆகுமான்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா கிஸ் பண்ணி தான் ஆகும், அதான் லாஸ்ட் சீன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ஜூலிட்டு கிஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சார் இது மட்டும் வேண்டாமே சொல்கிறாங்க. இல்லைப்பா அது பண்ணது ரியலாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஃபுல் கிரெடிட் அப்போ தானே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ராமா ஆக்டிங் பண்ணுறாக்கா ஃபுல் கிரெடிட்டும் கிடைக்கும்ல, அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்ல சொல்கிறாங்க. கிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஐயோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு கிஸ் ஆச்சு ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுமோ ஜிம்முக்கு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபியூச்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கிக்கு பயங்கர கோவம். ஜெக்கி வந்து முறைச்சிட்டு இருக்காங்க ஜிம்மு பார்த்துட்டு. இந்த பக்கம் அம்மா காய் பார்க்குறாங்க, ஓ கிறிஸ்டின்லாம் வைக்கிறாங்களா இதில் சொல்கிறாங்க. தெரிஞ்ச நான் வந்து இதை கலந்து பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு வேறு யாரையும் போட்டுக்கலாமே சொல்லிட்டு காய் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி காய் பார்த்து ஒரு மறுநாளுக்கு மறைச்சிட்டு அதுபாட்டு போயிட்டு அந்த பசாரி பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க, சொல்லுப்பா ஜெக்கின்னு என்ன சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ட்ராமா சொல்கிறாங்க. ஆமாம் பசங்க சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ப்ராக்டிஸ் நல்லா போயிடுச்சு என்ன வேணும் கேட்குறாங்க. இல்லை இது ஜிம்மி நடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி ஒய்ஃபாக எனக்கு தெரியும் சரியா, அதனால உங்கள் வீட்டில் பாசம் ஓகேவா, இங்கே வந்து ஆக்டிங் என்ன பண்ணுறா இதில் பேர் இருக்குது சொல்லிட்டு சார் போயிடுறாங்க. ஜெக்கிக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறது தெரியல, இவன் எப்படி நடிக்கலாம் சொல்லி ஜெயிக்கு வந்து கோவம் வருது சொல்லிட்டு அமைதியாகிறாரு. நெக்ஸ்ட் டே அந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த பக்கம் ஜெக்கோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஜெக்கோட கிராண்ட்மா, ஜெக்கோட அப்பா அம்மா, ஜிம்மோட அப்பா அம்மா, ஜிம்மோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வந்து ஃபேமிலியில் உள்ளவங்களும் வரலாம்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருமே வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. சரி ஓகே லாஸ்ட்டு சீனில் நம்ம அலெக்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க அப்படி நடக்க போகுது சொல்லி ஜிம்மில் ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் நக்க போட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் நாக் பண்ணுறாங்க, ஜிம்மியும் சொல்லிட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. வேறு ஜிம் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு ஜிம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, நாக்கு முடிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் பண்ணி மாற்றிருப்பாரு. இப்போ ஒரு பர்சன் அவங்களுக்கு திறக்கிறாங்க, ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் டோர் லாக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜம்ப் என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்பா நீ போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜம்ப் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நீ போகக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்லுங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் யார் சொல்கிறாங்க எனக்கு தெரியும், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியாக சொல்கிறாங்க. தள்ளுங்க ஸ்லிம் தான் ஜெக்கி போய் தள்ளி விட்டு டோரில் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறாங்க. டேரக்டாக ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. அந்த பக்கம் அலெக்ஸ் வந்துட்டாங்க. 2 பேரும் இருக்காங்க. இப்போ ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. ஜெக்கே நடிகாச்சா ஜிம் அலெக்ஸ் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ கோவம். ஜெக்கி ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் சீன் வருது. டக்குனு ஜெக்கி அலெக்ஸை கிஸ் பண்ணிட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சா ஜிம்மின்னு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஓ ரியல் ரோமியோவா சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து அலெக்ஸ் விடாயிடுது. இந்த பக்கம் ஜெக்கி டீப்பாக ரியல் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மோட பேரண்ட்ஸும் ஜெக்கியோட பேரண்ட்ஸுக்கு செம ஹாப்பி. இது பக்கம் ஜோதிக்கு ரொம்ப கஷ்டமாக. ஜோதி ஒரு பொண்ணு பார்த்து மறைக்கிறாயே நீங்கள் சொன்னே சொல்லலையா சார் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொன்னேன் அந்த பையன் கூட ஓகே சொல்லிட்டு போயிட்டானே சொல்கிறாங்க. இவன் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் கூட இல்லையாமே, நான் கேள்விப்பட்டேன் நீ காய்கிட்ட வந்து நான் போட்டு வாங்கிட்டேன் அன்னைக்கு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போய் மியா சொல்லுவோம். இப்போ நம்ம ஜோதி பார்க்குறோம் அப்படி எப்படி சொல்கிறாங்க. காய் கூட சொன்னாண்டி அவங்க பேரும் ரியலாக மேரேஜாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ எதுவும் நடக்கல, சும்மா அவன் ஜெயிக்க ஃபேமிலிக்காக மேரேஜ் பண்ணிட்டான், எனக்கு கிரிக்கெட் கார்டை வந்துட்டு தரமாட்டா சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா சொன்னாங்க. ஆமாண்டி அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கா. இவருக்காக அப்படி எப்படி இது நடந்து சொல்கிறாங்க. தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. ஜெயிக்கேடி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் ஜெயிக்க பிரேக் பண்ணுறாங்க. ஜோதிக்கு ஒரு மாதிரி ஆக்குறாரு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஏஞ்சி எனக்கா ஜெயிக்கோட கிராண்ட் என்ன பண்ணிட்டாங்க. இவங்க தான் ரியல் ஜூலிட்டு, எனக்கு அவங்க ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணாங்க. இவங்க தான் ரியல் கப்பல் சொல்ல உண்மையாக கிளாப் பண்ணுறாங்க. அவங்க நல்லா இருக்கு சொல்லிட்டு கிளாப் பண்ணிடுறாங்க. இவரே இப்போ நடிக்க வச்சிருக்காங்க, எதுக்கு வந்துட்டு அந்த பையன் நடிக்க வச்சிங்கன்னு கேட்குறாங்க சில பேர். ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியும், ஜிம்முக்கு அவ்வளோ அக்கறை போயிடுது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, சாரி காய் சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. என்னோட ஒய்ஃப் இல்லை என்னால் விட்டு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. இதை பார்க்குறாங்க ஒன்றும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க போலாமா சார் ஜிம்மு குடிக்கல வராங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியல. இந்த பக்கம் ஜிம்முக்கு எழுந்துறாங்க. கிராண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு கிராண்ட் படிக்கிற கிராண்ட்மா எனக்கு என்ன நடக்குது புரியல, ஏன் இப்படி நடந்துட்டாரு சொல்கிறாங்க. எனக்கும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு அவங்க லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க அவர் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது யார் சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு அவங்க யாரும் லவ் பண்ண கொஞ்சம் ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவளை கொஞ்சம் ஒன்று சரியாக சொல்கிறாங்க. நிச்சயமாவா இருக்காமோ அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க. எந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஜோகின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவா அவன் ஜஸ்ட் டேட் பண்ணி பார்த்தானாமா, அந்த பொண்ணு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாலாமா டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஜெயிக்கும் டேட் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் உனக்கு மேரேஜ் பற்றி பேசலையா, அந்த ரீசனால வந்து சரி சும்மா தானே இருக்கும் டேட் பண்ணி பார்த்துருக்கான். அவனுக்கும் ஜெய்க்கும் செட் ஆகலை. ஈவன் ஜெய்க்கோட நன்மை கூட செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த அந்த பொண்ணுக்கு ஜெய்க்கும் செட் ஆகலை சரியா, அந்த பொண்ணு வேறு மாதிரி கேரக்டர் ஜெய்க்கு செட் ஆக மாட்டேன். ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணாங்க சரியா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சாமா, நீ தான் ஃபைனலாக வரணும். அவங்க கிராண்ட்பா பண்ண ப்ராமிஸை தாண்டி நீ வேணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க எல்லாருமே. அந்த ரீசன் அதை விட்டு ஈவன் ஜேகேவும் சேர்த்தா சொல்கிறாங்க.
அப்போ அந்த வீட்டுக்கு வந்து தான் சொல்கிறாங்க, அவங்க என்ன பிடிச்சி தான் வந்தான் சரியாக சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க அவங்க கிட்ட க்ளோஸாக வர மாதிரி க்ளோஸாக வர மாதிரி இருந்த ரீசன் ஒன்றும் தான் சொல்கிறாங்க. என்னங்க நான் சரி அவங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஏன் ட்ரீமை சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. அதாவது நீ வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனராக ஆகணும், ஓகே, வேர்ல்டு நம்பர் 1 ஃபேஷன் டிசைனர் நீ ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நான் சரியாக சொல்கிறேன். இந்த விஷயத்தால பொறுத்துக்க முடியாமல் போயிடுச்சு, ஓகேவா. எனக்கு அவன் ஒன்றை ஃபஸ்ட் பண்ணி அவங்க ஒய்ஃபு நீ அவனுக்கான ஃபஸ்ட்டு கிஸ் நீ வேறு ஒரு பர்சன்ட் கொடுத்து என்ன பண்ணுறது, அதுக்காக அந்த ஃபஸ்ட்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் திரும்பி ஜெக்கே பார்க்குறாங்க, ஜெக்கே போய் நின்றுருக்காங்க என்னன்ற மாதிரி. ஆனால் கேட்குற அன்மாட்டே பிளாக் காரே சொல்லிட்டாங்க. ஓ அதுவா அவன் சிஓவாக ஆக சொல்ல சொன்னேன், அவன் ஆக மாட்டேன், ஜிம் மாதிரி நானும் ஏதாவது தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஜிம்முக்கு ஃபேஷன் டிசைனர் ஆக போகிறேன்ல, நானும் தனியாக எதாவது பண்ணுவேன்னு சொல்லி சொன்னான். அப்புறம் கேட்குனேன் எனக்கா ஜிம்மிங் பண்ணுறேன்னா வேறு ரீசன் இருக்குது, எனக்கா ஜிம்மில் அப்போ வந்து பிஸ்னஸ் எதுவும் பண்ணல, அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து இந்த மாதிரி தனியாக அவங்க ஓன் ஃபீல்டு நிற்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு பிளட்லேயே அப்படி ஒரு இது இருக்குது, அந்த ஃபேஷன் டிசைன் ஆகுன்ற அந்த டேலண்ட் அவன்கிட்ட இருக்குது. நீ வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணுவேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா வரும், எதாவது படித்தேன், நீயே சண்டை போய் சொல்ல திட்டினேன். அவன் வந்து ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், சிவன் ஆக மாட்டேன் சொல்லி திட்டினான், எனக்கு சண்டை போட்டான். அதுக்கப்புறம் நான் திட்டி எப்படி சமாளிக்க வச்சுட்டேன். அப்புறம் பிளாக் கார்டு வாங்கிச்சு பிளாக்மெயில் பண்ணேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜுக்காக நான் பிளாக்மெயில் பண்ணவே இல்லைப்பா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் தான் கேட்க மாட்டேன் தெரியுமா, அடமெண்ட் சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேங்க. அப்போ எனக்கு பிடிச்ச சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மேரேஜ் நடந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. யாரையும் அவன் சொல்ல எதுக்காக தெரியுமா, உன்னை ஏன் அவன் ஜாப் பண்ணல, உன்னை ஏன் போய் வந்து கண்டுக்காம இருந்தானாக்கா உன்னை யாரும் புள்ளி பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான். சரி ஏன்னா அவன் இப்போ உன்னை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதான் அப்படி உன்னை கண்டுக்காம விட்டுனாக்கா உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே ஒன்று வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு கூட வந்து விட்டாலோ, அதை உனக்கு கேர் பண்ணாலும் கூட பேசினாலும் வேறு யாரும் புள்ளி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் அவன் கேஷுவலாக விட்டான். நீயா இருந்தாக்கா அந்த உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவன் கூட நீ என்ன பிரச்சனை வரும். சரியா கொஞ்ச நேரத்துல காலேஜில் இருக்க போகிற, அதுக்கான வீட்டில் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டான். சரியா வீட்டில் கூட உன் கூட ஏன் இல்லைனாக்கா அவனுக்கு வந்துட்டு அவன் கூட பேசணும் ஆசை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு. ஆனால் நீ வந்துட்டு படிச்சுட்டே இருக்கியா, உன் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும், உனக்கு டிஸ்டர்ப் பண்ண ரீசனுக்காக வந்து தள்ளியிருந்தான். சரியா சொல்கிறேங்க்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் ஜிம் பார்த்துருக்காங்க. ஆமாம் அவனுக்கு ஃபஸ்ட் அட்ராக்ஷன் உனக்கு பிடிச்சதாம்மா, நீ வந்து பார்த்துட்டு நீ பேசுனது தான் அவனுக்கு பிடிச்சாம்மா, என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாங்க. நிஜமாவே நீ வந்துட்டு என்ன பேசணும் டெரஸில், அவன் என்ன பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இருக்க சொல்கிறேன் அவனுக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். சரி ஜிம் தூங்கினதுக்கப்புறம் தான் வருவான். வந்து விட்டு கேட்பான் என் ஒய்ஃப் சாப்பிட்டானா அப்படின்னு தான் கேட்பான். ஜிம் சாப்பிட்டான்னு கேட்டதே கிடையாது, என் ஒய்ஃப் சாப்பிட்டானா இதை பண்ணுறான் அப்படின்னு தான் கேட்பான் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. அவன் தான் ஒரு ரியல் ரூம் சரியா, நீ தான் அவனுக்கு டியூட்டி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கும் ஷையாக ஜிம் கிட்ட பார்க்குறாங்க, ஜம்ப் பார்க்குறாங்க, ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜிம் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ சொல்கிறேன் நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜூலியட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐ லவ் யூ டூ ரூம் ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க உனக்கு ரியல் லைஃப்பில் ரூம் எனக்கு அது நல்லா இருக்கும். சரியாக சொல்கிறாங்க. அவங்க கூட எவ்வளோ பேர் ஆக்டிங் பண்ணலாம், ஆனால் ரியல் லைஃப் நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன், கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீ பேச ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதை தாண்டி எல்லாமே விட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, என்ன பார்த்தா எல்லாருக்கும் வேறு ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க கிறிஸ்டின் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நீ மட்டும் தான் சொல்கிறாங்க. ஈவன் நீ வந்து ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் அவனை போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஆமாம் நீ ரிஜெக்ட் பண்ணல, நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நீ வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக எனக்கு தோணுச்சு. சரியா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் டிஸ்டர்ப் பண்ணதில்ல, கையை வச்சு சும்மா இருக்க மாட்டேன், அதுக்காக தள்ளி போகலாம் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அன்றைக்கி ஒன் டைம் நம்ம ஹக் பண்ணிட்டு உங்களை அந்த டே நம்ம மறக்க முடியும் ரொம்ப ஆமானிச்சு. ஜெக்கி சொல்கிறாங்க அது சொல்லிட்டு ரொம்ப ஆமானிச்சிட்டா தேங்க்யூடா சொல்கிறாங்க. பெஸ்ட்டாக போய் விருப்பப்பட இருக்குன்னு ஆசை, பட்டு உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க கட்டுப்பாடாக தான் கட்டுப்பாடாக இருக்கேன், ஆனால் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். சரியாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் படிக்கணும், ஃபாரின் கூட போய் படி. சரியாக சொல்கிறாங்க. ஃபாரின் ஆமாம் ஃபாரினில் போய் படிப்பேன். சரியாக படித்து முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைனர் ஆகிட்டு உனக்கு ஒரு கம்பெனி கார்பரேட் இருக்கிற ஒரு இடத்தை உருவாக்கு. சரியா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஜான் ஜான் கூட வா, ஓகேவா. ஜான் ஜான் கூட நீ வரணும். சரியாக சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க நீ என் பக்கத்தில் வரணும் ஆசைப்படினாக்கா நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு என் பக்கத்தில் வரணும் வந்துச்சாங்கக்கா, நான் எல்லாத்துக்கும் ரெடி, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் எடுத்துக்கோ அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேச வந்துச்சு, லைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன்னு நினச்சி கூட பார்க்க தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க பயந்துட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும், உன் பக்கத்தில் வந்து சும்மா இருக்கு ரொம்ப கஷ்டம்டா அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜோட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கிஸ் செம்மையாக இருந்துச்சு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்போ இதுக்கப்புறம் கிஸ்லாம் பண்ண மாட்டேன், ஓகே கிஸ் பண்ண ஸ்டாப் பண்ண மாட்டேன், ஸோ கொஞ்சம் டைம் போட்டோம் சரியா படித்து முடிச்சுட்டு சாரி ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அச்சீவ் பண்ணிட்டு ஒரு பெஸ்ட்டு ஃபேஷன் டிசைனராக மாறினதுக்கப்புறம் வாங்க. சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ படிக்கிறதுக்கு நல்லா அரேஞ்ச் கூட பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அதாவது ஃபாரினில் படிக்கிறதுக்கு நல்லா அரேஞ்ச் கூட பண்ணிட்டேன், எக்ஸாம் எழுதி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபாரின் போகிறேன், போயிட்டு ஒரு ஃபேஷன் டிசைனராக மாறி தான் வரேன். சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சங்க சொல்கிறாங்க லவ் யூ சொல்லிட்டு அப்படி சொல்லி ஆஃபீஸுக்கு அப்புறம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படி மில்க் பேக்கஸ் பண்ணுறாங்க. இதோடைய ஸ்டோரியை நான் ஃபஸ்ட் பார்ட் என் பண்ணுறேன் ஓகேவா. 2/2 அவங்க லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கேட்டிங்கனாக்கா வரும், கேட்குனாக்கா வராது ஓகேவா. இந்த ஒன் ஷார்ட்டோட முடிச்சுக்கலாம். ஐ திங்க் க்ளோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. மேபி நான் ஏதோ சொல்லி பேசுகிறது தயவுசெய்து நினச்சிக்கோங்க. எனக்கு இங்கே பாருங்கள் இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணது பெரிய விஷயம், நான் என்னது உளறி வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க ஓகே பிடிக்கலாக்க தயவுசெய்து சொல்லிடுங்க ஓகேவா.
தயவுசெய்து ஹேட் வந்து ஃபாலோவே பண்ணி அப்புறம் நான் ஸ்பீடாக பேச பழகிட்டேன். அவங்களுக்கே தெரியும் உனக்கு ஸ்பீடாக பேசுனா என்னோட ஸ்பீட் அளவுக்கு உங்கள் ஸ்டோரி கேட்க முடியாக்கா தயவுசெய்து ஸ்டோரி ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேவா? பாய், டேக் கேர் எவ்ரிவன்.